அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 51 ஸ்தோத்திரம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பிவிட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தாவீதானவர் ஒரு பாவத்துக்கு உட்படுகிறார். அந்த பாவத்திலிருந்து ஸ்தோத்திரம் அவரை சுத்திகரிக்கும்படியாக, அவர் மீட்கும்படியாக ஸ்தோத்திரம் கடைசியிலே அவர் மன்றாடி இழக்கப்பட்ட ரட்சிப்பையும் மீண்டுமாய் கர்த்தரிடத்திலே கெஞ்சி கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கெஞ்சி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வாசிக்கிறோம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 1, 2, 3 வசனங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 வசனங்களும் மீறி இருந்த காரியத்தில் இருந்து அவரை சுத்திகரிக்கும்படியாக கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது சுத்தமாக்கப்பட வேண்டும், நான் அதிலிருந்து விடுபட்டு நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். 1, 2, 3 வசனங்களிலும் சுத்திகரிக்கும்படியாக அவர் கேட்கிறதையும் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த ஸ்தோத்திரம் உரியாவின் எத்தியோப்பியனான உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்திலே அவர் பாவம் செய்கிறார். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து தான் அவர் விடுதலை பெறும்படியாய், சுத்திகரிக்கும்படியாய், மீட்கும்படியாய் அவர் இந்த சங்கீதத்தை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பத்சேபாளிடத்திலே பாவம் செய்கிறான். அந்த பாவத்திலிருந்து நான் பாவம் செய்தேன், அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் கேட்கிறார். அது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். என் மீறுதல்களை நான் என்ன செய்தேன், அறிந்திருக்கேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்னுடைய மீறுதலை நான் மீறி பாவம் செய்தேன். ஸ்தோத்திரம். நான் இந்த பாவத்தை எனக்கு மேலாக நான் என்ன செய்தேன், உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய சத்தியத்துக்கும் ஸ்தோத்திரம் அதிலிருந்து மீறி நான் என்ன செய்தேன், ஸ்தோத்திரம் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அதிலிருந்து என்னை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நான் வாசிக்கிறோம். அடுத்து ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை நான் வாசித்தோமானால், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் துர்க்குணத்தில் என் தாயிடத்திலே எப்படிப்பட்ட குணாசிங்களோடு பிறந்தேன், துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டேன், பாவத்தில் பிறந்தேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவன் ஸ்தோத்திரம் மனுஷனுக்குள்ளாய் முதலாவதாகவே என்ன செய்தது, பாவம் உட்கொண்ட ஆரம்பித்தது, பாவம் கடந்து வர ஆரம்பித்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் பாவம் ஒவ்வொரு மனுஷனையும் ஆட்கொண்டது. அதைத்தான் தாவீது சொல்கிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என்னுடைய நல்ல குணம் இல்லை, துர்க்குணத்தில் உருவானேன், என்னுடைய என்ன இருக்கிறது, என் தாய் என்னை செய்தால் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தாள் என்று சொல்லி இந்த இடத்திலே நான் வாசிக்கிறோம். அடுத்து 6ஆம் வசனத்திலே, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தி. என் உள்ளத்தில் என்ன செய்கிறது, உண்மை இருக்க விரும்புகிறேன். நீ விரும்புகிற காரியம் என்ன, என் உள்ளத்திலே என் மனசில் என்ன வேண்டும், உண்மை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாவீது சொன்னை போல உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், தேவனாய் கர்த்தர் நம் உள்ளத்திலே உண்மையை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். பாவத்திலே விழுந்து விடுவிக்கப்படுகிற பாவத்திலே விழாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இந்த தாவீது சொல்கிறார், என் உள்ளத்திலே உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர், அந்தகரணத்தில் என்ன செய்ய வேண்டும், ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். அடுத்து, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி இந்த இடத்துல 7வது வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது ஸ்தோத்திரம் ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேணாம் என்று சொல்லி இந்த யாத்திராமத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தாவீது மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்க வேண்டும். இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது கடைசியாக தேவன் 10வதாக என்ன செய்தார்? தலைப்பிள்ளை சங்காரத்தை என்ன செய்தார்? அனுமதித்தார். அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை அனுமதிக்கும் பொழுது இந்த ஈசோப்பு என்று கொழுந்து என்ன செய்ய வேண்டாம்? அதை கிண்ணத்தில் எடுத்து அதை இரத்தத்தில் என்ன செய்ய வேண்டும்? கழுவி நிலக்காலில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே சோத்திரம் யாத்திராமத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அதாவது தலைப்பிள்ளை சாகாதபடிக்கு அந்த இரத்தத்தை கண்டு வாசல்களில் இருக்கிற அந்த இரத்தத்தை கண்டு என்ன செய்வாராம்? கடந்து போவார்கள். அந்த சங்கார தூதன் என்ன செய்ய மாட்டான்? அங்கே மரணம் நேரிடாது. அதற்காகத்தான் தாவீது சொல்கிறாள், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? சுத்தமாவேன். இந்த ஈசோப்பினால் சுத்திகரிப்பது என்பது அந்த மரணத்திலிருந்து அவரை விடுவிக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். என்னை கழுவியலும் அப்பொழுது நான் என்ன செய்வேன்? என்னை கழுவினால் என்ன செய்வேன்? நான் உறைந்த மலையிலும் வெண்மையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த இடத்திலே தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 10வது வருஷத்தை நாம் வாசித்தோமானால், தேவனே சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பியும் என்று சொல்லி இந்த இடத்துல 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் கேட்கிறார், எனக்கு என்ன இருதயம் வேண்டுமாம்? சுத்த இருதயம் வேண்டும். உண்மையை விரும்புகிற தேவன், பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ விரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தர் அவர் அடுத்து என்ன கேட்கிறாராம்? தேவனிடத்திலே சுத்த இருதயத்தில் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி கேட்கிறார். அடுத்து நிலைவரமான ஆவி, நிலைத்திருக்கிற என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்திலே அதை பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய் என்ன செய்ய வேண்டும்? அதை மீண்டுமா என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறார்? கேட்கிறார். அடுத்து 12வது வசனத்திலே உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும்? எனக்கு திரும்ப தர வேண்டும். இந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய், இந்த பாவ இச்சையில் விழுந்த நிமித்தமாய் ரட்சிப்பு அவனத்தில் இல்லை என்று நினைச்சு என்ன செய்கிறாரு சங்கீதக்காரர் தாவீது என்ன செய்கிறார்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும்? மீண்டுமாய் தர வேண்டும். மீண்டுமாய் எனக்கு வேண்டும், எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்ன செய்ய வேண்டும்? தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது கேட்கிறான். இழந்து போன ரட்சிப்பையும் உற்சாகமான ஆவி என்ன செய்யும்? மீண்டுமாய் என்னிடத்தில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது கேட்கிறான். அடுத்து 17வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், தேவனு கேட்கும் பலிகள், தேவன் எப்படிப்பட்ட பலிகளை கேட்கிறான்? தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் என்ன செய்யும்? புறக்கணியீர் என்று சொல்லி இந்த இடத்தை வாசிக்கும். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் இரத்த பலியில் அல்ல, ஸ்தோத்திர பலிகளையும் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, நொறுக்கப்பட்ட ஸ்தோத்திரம் பாரத்தோடு, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்க மாட்டான். நாம் ஒவ்வொரு வேளையிலும் நாம் ஸ்தோத்திரம் ஒடுக்கப்படுகிற வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யும்? ஏறெடுக்கும் பொழுது அவர் நம்முடைய அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தையும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? புறக்கணிக்க மாட்டார். கடைசியாக ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தை வாசித்தோமானால், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக.
கடைசியாக அவர் அவருடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா வாழ்க்கையில் இழந்து போன இந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய் இழந்து போன ரட்சிப்பு, சந்தோஷம், அபிஷேகம் எல்லாவற்றையும் மீண்டுமாய் தந்து என்னை மீண்டுமாய் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் கடைசியாக கேட்டு தேவனிடத்திலே தாவீது கேட்டு என்ன செய்கிறார்? மன்றாடுகிறார். கடைசியாக 19ஆம் வசனத்திலே, அப்பொழுது தகன பலியின் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அவர் எதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார்? சர்வாங்க தகன பலியில், நீதியின் பலியிலே அவர் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்லி நாம் உதடலின் காலையில் ஆகிய சோத்திர பலியை இடும் பொழுது அது தேவனுக்கு உகந்த சோத்திரம் காணிக்கையாகும், உகந்த பலியாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிற நாம் பார்க்குறோம். இதிலிருந்து நான் பார்க்குறோமானால் பாவத்தில் விழும் பொழுது சோத்திரம் பாவம் செய்யும் பொழுது அதில் நாம் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனுஷனம் விழுந்து விடுகிறோம். அந்த விழுந்தாலும் அதை மீண்டுமாய் கட்டும்படியாக கர்த்தருடைய சோத்திரப்படிகளும் நொறுங்குண்ட ஆவியோடு அவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டுமாய் நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுதும் ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொன்னதை போல நாம் மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்று நாம் மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிப்பையும் விழுந்து போன சோத்திரம் பரிசுத்தாவையும் மீண்டுமாய் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது நாம் பிளந்து போன எல்லாவற்றையும் தேவன் தருவார் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.